புனித பொன்வாய் அருளப்பர் கிபி 347 ஆண்டு அந்தியோக்கியாவில் பிறந்தார். புனித பொன்வாய் அருளப்பர் கிபி 347 ஆண்டு அந்தியோக்கியாவில் பிறந்தார். இவர் இளம் வயதிலே நல்ல புத்தியுள்ள பக்திமானாக வளர்ந்தார். புனித பொன்வாய் அருளப்பரின் தந்தை ஒரு ரோமானிய படை தளபதி. புனித பொன்வாய் அருளப்பரின் தந்தை ஒரு ரோமானிய படை தளபதி. அவரின் அன்னை ஒரு கிரேக்க பெண்மணி. இவர் யாருக்கும் தொல்லை கொடுக்காத நல்ல பிள்ளையாக வளர்ந்தார். இவர் வளர்க்கப்பட்ட விதத்தால் பின்னாளில் ஒரு புனிதராகவும் வளர்ந்தார். இவர் 23 வயது வரை கற்றது கிரேக்க பாடம். புனித பாசில் இந்த அன்பருக்கு நண்பராகிய பிறகு இவர் கற்றது இறையியல் பாடம். இவர் புனித பாசிலிடமும் குருவாக உருவாக கற்றார். அதன் மூலம் கிபி 386 ஆண்டு குரு பட்டமும் பெற்றார். கிபி 397 இப்புனிதரை பேரரசர் ஆர்கேலியன் அழைத்தார். கிபி 397 இப்புனிதரை பேரரசர் ஆர்கேலியன் அழைத்தார். அவ்வரசரும் திரு அவைக்காகவே உழைத்தார். கான்ஸ்டாண்டின் நகரில் இப்புனிதருக்கு காத்திருந்தது ஆயர் பதவி. அங்கு இவருக்கு கிடைத்தது அங்கிருந்தவர்களின் அதிகமான உதவி. இவரால் ஆயர் இல்லத்தில் குறைந்தது விருந்து வைக்கும் வெட்டி செலவு. இந்த ஆயர் இல்லத்தில் குறைந்தது விருந்து வைக்கும் வெட்டி செலவு இவரால் தவிர்க்கப்பட்டது தேவையற்ற குட்டி செலவு. ஆயர் இல்ல முற்றத்தையும் இவரே செய்வார் சுத்தம். அதனால் குறைக்கப்பட்டது ஆயர் இல்லத்தில் அதிகமான சத்தம். ஆயர் இல்லத்தில் பெண்கள் தன் கண்ணில் படக்கூடாது. இவரின் கண்ணில் படக்கூடாது. ஆயர் இல்லத்தை பெண்கள் தங்கள் கண்களால் கூட தொடக்கூடாது. இந்த ஆயர் இல்லத்தில் ஒழுக்க பாடத்தை நடத்தினார். துறவு வாழ்வில் ஒழுக்கம் இல்லாதவர்களையும் துரத்தினார். துறவு வாழ்வு வாழாமல் ஊர் சுற்றும் குருக்களையும் கண்டித்தார். பெண்ணின் வலையில் விழுந்து தன்னை இழந்த குருக்களையும் தண்டித்தார். அறுவடை செய்ய வந்த குருக்களோ தன் சறுக்கலால் குரு உடையை இழந்தார். அதனால் இவரை மக்கள் வாழும் புனிதர் என்று புகழ்ந்தார். இவரின் மறை போதனை தந்தது பணக்கார பெண்களுக்கு மனவேதனை. பணக்கார பெண்களின் நடையும் உடையும் தந்தது சிலர் கற்புக்கு சோதனை. இவரின் மறை போதனை தந்தது பணக்கார பெண்களுக்கு மனவேதனை. பணக்கார பெண்களின் நடையும் உடையும் தந்தது சிலர் கற்புக்கு சோதனை. இவர் இறை சொற்கொண்டு எழுதிய புத்தகம் பக்திமான்களுக்கு கற்கண்டு. பணக்கார திமிரில் புத்தி கெட்டவர்களுக்கு இவரின் புத்தகம் ஒரு வெடிகுண்டு. இவர் இறை சொற்கொண்டு எழுதிய புத்தகம் பக்திமான்களுக்கு ஒரு கற்கண்டு.
பணக்கார திமிரில் புத்தி கெட்டவர்களுக்கு இவரின் புத்தகம் ஒரு வெடிகுண்டு. இவருக்கு ஏழைகள் மீது அளவற்ற இரக்கம். இவரின் போதனையால் ஒழுக்கம் கெட்டவர்களுக்கு வராது உறக்கம். யுடோப்சியா என்ற பேரரசுக்கு இவரின் மறையுரை பிடிக்கவில்லை. இப்புனிதரும் நல்ல துறவி போல பொய்யாக நடிக்கவில்லை. இந்த ஆயர் மனதில் பட்டதை பட்டெனச் சொல்வார். இவர் தன் சொல்லால் கெட்டவனை கொல்வார். இவரின் மறையுரையால் திரு அவை அதிகாரிகளுக்கும் துக்கம். ஆனால் மக்களோ இந்த பொன்வாய் அருளப்பரின் பக்கம். இவரின் மறையுரையால் திரு அவை அதிகாரிகளுக்கும் துக்கம். ஆனால் மக்களோ இந்த பொன்வாய் அருளப்பரின் பக்கம். இவரின் கத்தீட்ரலுக்கு வெளியே அரசி யுடோப்சியாவின் வெள்ளி சிலை நிறுவப்பட்டது. வேடம் பல புனையும் அந்த ஆடம்பர அரசின் வெள்ளி சிலை கூட தன்னை பார்த்து கர்வப்பட்டது. அந்த சிலை திறப்புழாருக்கு அந்த ஆயருக்கும் அழைப்பு வந்தது. ஆனால் அச்சிலையோ பல ஏழைகளின் உழைப்பில் வந்தது. நம் ஆயரோ ஆடம்பர அரசியை சாடு என்று சாடினார். அந்த ஆடம்பர அரசியை சாடு என்று சாட்டினார். அந்த அரசியோ இந்த நல்ல ஆயரை விரட்ட வழி தேடினார். அந்த யுடோப்சியா பேரரசி இந்த நல்ல ஆயரை ஆர்மீனியாவுக்கு நாடு விட்டு நாடு கடத்தினார். அரசி யுடோப்சியா அந்த நல்ல ஆயரை பாடாய்படுத்தினார். அப்போதைய திருத்தந்தை முதலாம் இன்னோசென்ட் இந்த ஆடம்பர அரசியை வன்மையாக கண்டித்தார். மீண்டும் அந்த நல்ல ஆயரை அரசி பைதியுஸுக்கு நாடு கடத்தி மீண்டும் தண்டித்தார். இந்த ஆயர் பைத்தியுஸுக்கு கால்நடையாக நடத்தி செல்லப்பட்டார். இல்லை, நம் ஆயரை அந்த அடங்கா பிராணி அரசியாலே கொல்லப்பட்டார். இந்த ஆயர் பைதியுஸுக்கு கால்நடையாகவே நடத்தி செல்லப்பட்டார். இல்லை, இந்த நல்ல ஆயரை அந்த அடங்கா பிராணி அரசியாலே கொல்லப்பட்டார். கிபி 407 அந்த ஆயரால் நடக்க முடியவில்லை. யாராலும் அந்த அரசியை அடக்கவும் முடியவில்லை. ஆயரின் உடல்நிலை மோசமான நிலையிலும் கோமராவிற்கு கட்டாயமாக அழைத்து செல்லப்பட்டார். இல்லை, இரக்கமில்லாத படை வீரர்களாலும் அடங்கா பிடாரியான அரசியாலும் தூய துறவி உயிரோடு கொல்லப்பட்டார். கிபி 407 செப்டம்பர் 14 இவ்வீர துறவி அந்த அரசியால் பல இடத்திற்கு துரத்தப்பட்டு உயிரையும் விட்டார். எல்லாவற்றிலும் கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக என்ற வார்த்தையை சொல்லி விண்ணகத்திற்கும் புறப்பட்டார். இப்புனிதர் இறக்கும் போது இவருக்கு வயது 51.
இப்புனிதர் இறக்கும்போது இவருக்கு வயது 51. இப்புனிதர் விண்ணுக்கு புறப்பட்ட நாள்தான் இன்று. பேரரசி இட்டோப்சியாவிற்கு 2 அருமையான பிள்ளை. பேரரசி யுட்டோப்சியாவிற்கு 2 அருமையான பிள்ளை. அவை இரண்டும் புனிதராக அவதரித்த முல்லை. இப்புனிதர் இறந்து 31 ஆண்டுகளுக்குப் பிறகு அரசி யுட்டோப்சியாவின் மகள் இப்புனிதர் இறந்து 31 ஆண்டுக்குப் பிறகு அரசி யுட்டாப்சியாவின் மகள் அரசி புனித புல்கேரியாவின் மகனும் அரசர் 2வது தியோடஸும் தன் பெற்றோர் செய்த தவறுக்காக தவம் இருந்தார். இப்புனிதர் இறந்து 31 ஆண்டுக்குப் பிறகு அரசி யுட்டோசியாவின் மகள் அரசி புனித புல்கேரியாவும் மகன் அரசர் 2வது தியோடோசியும் தன் பெற்றோர் செய்த தவறுக்காக தவம் இருந்தார். அதனால் இவர்களும் புனிதராகி புகழடைந்தார். கிபி 438 ஜனவரி 24 நாளன்று கான்ஸ்டாண்டினோபிளில் உள்ள திருத்தூதர் ஆலயத்தில் இப்புனிதரின் ஊனுடலின் நல்லடக்கம் நடந்தது. கிபி 438 ஆண்டு ஜனவரி 24 நாளன்று கான்ஸ்டாண்டினோபிளில் உள்ள திருத்தூதர் ஆலயத்தில் இப்புனிதரின் ஊனுடல் நல்லடக்கம் நடந்தது. அதன்பின் என் பொன்வாய் அருளப்பரின் புகழும் பெருமையும் நாளும் வளர்ந்தது.